ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கிட்ட உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் என்னென்னு கேட்டால் எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது சிக்கன் பிரியாணி தான். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ் எடுத்து வைக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு 1 கிலோவுக்கு ப்ராய்லர் சிக்கன் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி, ஒரே ஒரு மிளகாய், இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் போட்டுடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி, கூடவே மஞ்சள், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேரினேட் ஆகட்டும். 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. சீரக சம்பாவும் இதுக்கு நல்லாயிருக்கும். 4 வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இந்த அசோகப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி சிக்கனுக்கு போட்டிருக்கோம். இந்த எண்ணெயும் நெய்யும் இருக்குது. எண்ணெயும் நெய்யும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ரெடியாக வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் இந்த நேரத்தில் உள்ள சேர்த்திருங்க. மசாலா பொருளெல்லாம் பொரிஞ்ச உடனே ஆனியன் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் எல்லோயிஷாக வரட்டும். நல்லா வதங்கும் போது தான் அந்த ஆனியனோட ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வதங்கிட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியன் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கை நிறைய கொத்தமல்லியும் புதினாவும் போடலாம். நிறைய போடுறது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி உள்ளே போடுறோம். இது நல்லா வெந்து குலைவாக ஆயிடணும். பாருங்கள், கட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. அதை அப்படியே அமுத்தி விட்டுடலாம். இதெல்லாம் வதக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். இந்த நேரத்தில் கொத்தமல்லியோட வேர் இருந்தால் நல்லா தண்ணியில் அலசிட்டு
உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சிக்கன், அதை எடுத்து இது கூட போடலாம். நான் தண்ணியே விடலை, அதுவே தண்ணி வருது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு, இப்போ அந்த ஊறின தண்ணியவே வந்து இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சம் அது நல்லா சூடாகட்டும். சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா ரைஸ் போடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூட. இப்போ அரிசிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரிசி போடலாம். அப்புறம் கொதி வரட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் தான் நல்ல நீளமாக வரும். அதே நேரம் அந்த அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கணும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இப்படி செஞ்சோம்னா பிரியாணி நல்லா உதிரியாக வரும். அதே டைம் அந்த நெய் வாசம் நல்லா இருக்கும். இது ஒரு 3/4 பாகம் வேகட்டுங்க. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. சிக்கன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உடஞ்சி வருது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்குங்க. ரைஸ் பாருங்கள், 3/4 வெந்துருச்சு. இந்த ரைஸை நாம் இப்போ சிக்கன் கூட சேர்த்துடலாம். மீதி வந்து அந்த சிக்கனோடு சேர்ந்து வெந்துட்டால் எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா கலந்துக்கும். ஹைதராபாத்தி ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே அரிசி இந்த கீழே சிக்கன் கிரேவி இருக்குது, மேலே ஃப்ளேவர்டு அரிசி இல்லைங்களா, அதை வந்துட்டு அப்படியே ஒரு மட்டமாக வச்சு மேலே கீ ஊற்றி அப்படியே தம் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லோவாக அந்த எல்லாமே குழம்பு அதெல்லாம் கலந்து வந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அப்புறம் 3/4 அரிசி வெந்திருக்கு. இது சிக்கன் எல்லாம் சேர்ந்து தம் போட்டு வரும்போது கலந்து நல்லாயிருக்கும். தோசைக்கல் சூடாகிட்டுருக்கு. பழைய தோசைக்கல். இது மேலே எடுத்து இதை வச்சிட வேண்டியதான். ஸ்டேஜில் ரைஸும் தண்ணியும் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 50 to 100 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். கலக்க வேண்டாம், மேலால் ஊற்றினா போதும். பாருங்கள், கீழே தோசைக்கல், அப்புறம் அடி கனமான குக்கரு, மேலே கரெக்டான மூடி கரெக்டாக செட் ஆகணும். கேஸ் வெளியே போகக்கூடாது. அதுக்கு மேலே வெயிட்டான ஏதோ ஒரு பொருள் இந்த மாதிரி வைங்க. தண்ணி கூட குண்டால் பிடிச்சி வைக்கலாம். நான் எப்போ இந்த கல் தான் வைக்கிறேன். கரெக்டாக 5 நிமிஷம் அந்த மாதிரி மூடி தம்மில் வச்சுருந்தேங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் கரெக்டாக ரொம்ப ட்ரையாக இல்லாமல், தண்ணி அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இந்த மாதிரி கீழே தோசைக்கல் வைக்கிறது ஒன்று, அப்புறம் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடி கனமாக இருக்குது, அதனால தாங்க அடி பிடிக்காமல் வந்திருக்கு.
அப்புறம் அந்த தண்ணி அளவு பர்ஃபெக்டாக இருக்கணும். பாருங்கள், எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸோட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஆனியன் பச்சடி அண்ட் பாயில்டு எக் இருந்தாலே போதும். பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஆயிலெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.